இன்னும் சில நிமிடங்களில் நள்ளிரவை தொட இருக்கிறோம். 11:30 மணிக்கு மேல் ஆகிறது. நள்ளிரவை தொடும் இந்த வேளையிலும் கூட கிஞ்சித்தும் சோர்வின்றி இவ்வளவு ஆற்றலோடு நீங்கள் இருப்பது மிகுந்த நம்பிக்கையை தருகிறது, பெரு நம்பிக்கையை தருகிறது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே எங்கும் நிகழ்ந்திருக்காது என்று சொல்ல முடியும். நேற்று மாலை 4 மணிக்கு தொடங்கிய நிகழ்ச்சி விடியற்காலை 4 மணிக்குத்தான் முடிந்தது. 12 மணி நேரம் காமராஜர் அரங்கில் விடிய விடிய தமிழர் எழுச்சி நாள் நடைபெற்றது. 10 நிமிடம் கூட என்னால் பேச முடியவில்லை. 3:30 மணிக்கு ஒளிவாங்கியை தந்தார்கள். கவியரங்கம் பேராசிரியர் அப்துல் காதர் தலைமையில் நடந்தது. பட்டிமன்றம் நாஞ்சில் சம்பத் அவர்களின் தலைமையிலே நடந்தது. வாழ்த்தரங்கம் ஐயா ஆசிரியர் கே வீரமணி அவர்களின் தலைமையிலே நடந்தது. மற்றும் நடனம், விடுதலை நாயகன் என்கிற ஆவணப்படம், தோழர் ரவி பெர்னாட் அவர்களுடன் நான் கலந்து கொண்ட உரையாடல் என்று ஒரு நீண்ட நெடிய நிகழ்வாக அது அமைந்தது. ஆனால் இன்றைக்கு இசை கச்சேரியோடு வாழ்த்தரங்கம் மட்டும்தான் நாம் திட்டமிட்டோம். வேறு எந்த நிகழ்ச்சியும் வைத்துக் கொள்ளவில்லை. நள்ளிரவை தாண்டிவிடும் என்கிற அச்சத்தால். மேடையிலே அமர்ந்திருக்கிற தலைவர் பெருமக்கள் இன்னும் யாரும் சாப்பிடவில்லை. எனக்காக விரதம் இருங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். கொஞ்ச நேரம் நீங்கள் இருந்தால்தான் எனக்கும் பேச்சு வரும் என்று கேட்டுக்கொண்டேன். பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. முதலில் 62 வயது நிறைந்திருக்கிற நிலையில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர் பெருமக்களுக்கும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இன்றைக்கு காலையில் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் அவரோடு மூத்த அமைச்சர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். உதயநிதி அவர்களும் அங்கே இருந்தார். அவரும் ஆடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். தமிழகத்தின் முதுபெரும் தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை சந்தித்தேன். அவரும் ஆடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் கே வீரமணி அவர்களை பெரியார் திடலில் மாலை அணிவிக்க சென்ற என்னை வாழ்த்தினார். பெரியார் நினைவிடத்திலே வாளை அணிவிக்க ஆண்டுதோறும் செல்லுவது வழக்கம். அப்படி தமிழகத்தின் மூத்த தலைவர்கள், தமிழக முதல்வர் உள்ளிட்ட அனைவரின் வாழ்த்துக்களையும் பெற்றதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொலைபேசி வாயிலாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர், மக்களவைத் தலைவர், இன்றைக்கு இந்தியாவின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிற இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் எனது நன்றியை உங்களின் அவை மூலமாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். திரைத்துறையை சார்ந்த ஏராளமானவர்கள், நடிகர் விஜய் அவர்களும் தொலைபேசியிலே வாழ்த்து தெரிவித்தார். அண்ணன் சத்யராஜ் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். கவி பேரரசு வைரமுத்து அவர்களும், பாரதி ராஜா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தனித்தனியே தொலைபேசியிலே நான் மறுபடியும் தொடர்பு கொண்டு நன்றி சொல்ல நேரமில்லை. பலர் ட்விட்டர் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறு இன்றைக்கு உங்களின் அன்பை பெற்ற எனக்கு உங்களின் வாழ்த்துக்களோடு இணைந்து தமிழக அளவிலும் அகில இந்திய அளவிலும் பேராளுமைகளாக விளங்குகிற பலரும், தலைவர் பெருமக்கள் பலரும் எனக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பது உங்களால் கிடைத்த பெரும் பேறு என்று இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
எஞ்சிய நாட்கள் முழுவதும் இன்னும் சோர்வின்றி உழைக்க வேண்டும் என்கிற ஊக்கத்தை இது தருகிறது. முழுமையாக நம்மை ஒப்படைத்துக் கொண்டு பாராட்ட வேண்டும் என்கிற ஒரு தீவிரத்தை இது போன்ற நிகழ்வுகள் தருகிறது. ஆகவே இது தனிநபரை புகழ்ந்து பாடுகிற நிகழ்வாக மட்டுமே இல்லாமல் ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவனை வீழ்ந்து போகாமல் தாங்கி பிடிக்கிற ஊக்கம் தருகிற ஒரு மாபெரும் மருந்தாக இத்தகைய நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன என்பதை எண்ணி நான் ஆறுதல் அடைகிறேன், மன நிறைவடைகிறேன். அருமை தோழர்களே, ஆண்டுதோறும் தமிழர் எழுச்சி நாளில் அண்மை காலமாக நாம் ஏதேனும் ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து செயல் திட்டங்களை வரையறுத்து அதன் அடிப்படையில் மக்களை சந்திப்பதுண்டு. கொரோனா நேரத்திலே நாம் பனை மரங்களை, பனை விதைகளை ஊன்றுவதையே ஒரு செயல் திட்டமாக, ஒரு கருப்பொருளாக முன்வைத்து 1,00,000ற்கு மேற்பட்ட பனை விதைகளை நாடு முழுவதும் ஊன்றினோம். பல்லாயிரக்கணக்கான விதைகள் முளைத்தன, செடிகளாக வளர்ந்து நிற்கின்றன. கடந்த முறை மணிவிழாவை ஒட்டி சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்று த யூனிட்டி ஆஃப் ரிசர்வ்டு கேட்டகரிஸ், சமூக நீதி என்கிற இடஒதுக்கீட்டை பெறுகிற சமூகங்கள், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ், இந்த சமூகங்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும், ஒன்றுபட வேண்டும் என்பதையே ஒரு கருத்தாக, கருப்பொருளாக முன்வைத்து தமிழகம் தழுவிய அளவில் பல இடங்களிலே நாம் கருத்தரங்குகளை நடத்தினோம். தலைவர் பெருமக்களை, அமைச்சர் பெருமக்களை எல்லாம் அழைத்து பேச வைத்தோம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள், அதை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நேற்று நான் அதிகாரபூர்வமாக அறிவித்தேன். இன்றைக்கு மீண்டும் அதை அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆண்டுக்கான தமிழர் எழுச்சி நாள் கருப்பொருள் தீம், இந்த விழாவுக்கான ஒரு தீம் என்னவென்றால் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு. உடன்பாடு உள்ளவர்கள் எல்லாம் கைத்தட்டுகிறார்கள். மதுவை ஒழிக்க வேண்டும், போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்பவர்கள் மீண்டும் ஒரு முறை ஓங்கி கைகளை தட்டுமாறு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கைத்தட்டியவர்களின் எண்ணிக்கையே பெரும்பான்மை என்று நான் நம்புகிறேன். அருமை தோழர்களே, ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற போர்க்குரல் உலகம் முழுவதும் ஒலிக்கிறது. சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிற போர்க்குரல் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு தேசமெங்கும் அழுத்தமாக ஒலித்தது, ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வரிசையிலே மது மற்றும் போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்று சிறுத்தைகளின் குரல் இன்றைக்கு போர்க்குரலாக ஒலிக்கிறது. ஊழல் எப்படி சமூகத்தை சிதைக்கிற, சீரழிக்கிற ஒரு தீங்கு என்று நாம் நம்புகிறோமோ, சாதி எப்படி சமூகத்தை பிளவுபடுத்தி சுக்கு நூறாக நொறுக்கி மனித குலத்தை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறது, இந்திய சமூகத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே அதனை ஒழிக்க வேண்டும் என்று அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என புரட்சியாளர் அம்பேத்கர் அதை ஒரு கோட்பாடாக முன்மொழிந்து அந்த குரல் தொடர்ந்து இன்றைக்கு வலுவாக தேசம் முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறதோ, அதை போல இந்த நாட்டை, மனித வளத்தை வெகுவாக சிதைத்துக் கொண்டிருப்பது மதுவும் போதைப் பொருள்களும். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஊழலை ஒழிக்க முடியாது, இப்படி பலர் பேசுவதை நாம் கேட்கிறோம். அதற்காக எல்லோரும் ஊழலுக்கு பச்சை கொடி காட்டிவிட முடியாது. ஒழிக்க முடியாத அளவுக்கு அது வெகுவாக பரவி இருக்கிறது என்பது உண்மைதான் என்றாலும் ஒழித்தாக வேண்டும் என்கிற கருத்து எப்போதும் உயிர்ப்போடு இருந்தாக வேண்டும். கொசுவை ஒழிக்க முடியாது, ஆனால் ஒழித்தாக வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம்.
நோய் கிருமிகளை முற்றாக ஒழித்துவிட முடியாது. ஒன்றை ஒழித்தால் இன்னொன்று உருவாகிறது மனித குலத்துக்கு எதிராக. ஆனாலும் அது போன்ற கிருமிகளை ஒழிக்க வேண்டும் என்கிற கருத்து உயிர்ப்போடு இருக்கிறது. சாதியை ஒழிக்க முடியுமா? ஒழிக்க முடியாது. இதுதான் பெருவாரியான மக்களின் கருத்தாக இருக்க முடியும். சாதியெல்லாம் ஒழிக்க முடியுமா? யார் யாரோ முயற்சி பண்ணாங்க, முடிஞ்சுதான், முடியல. அதனால் பல பேர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சாதி பெருமை பேசுவோம். ஏன் நீ சாதியை ஒழிக்கணும்னு சொல்ற? நான் வீரப்பறையர்னு சொல்லு. அப்படி சொல்லுவது கூடாது என்பதுதான் சிறுத்தைகளின் நிலைப்பாடு. அதை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பதுதான் சிறுத்தைகளின் நிலைப்பாடு. சாதி பெருமை பேசுகிறவன் தான் சமூக ஊடகங்களிலே அண்ணன் முத்தரசன் போன்றவர்களையும் தோழர் பாலகிருஷ்ணன் போன்றவர்களையும் திருமாவளவனையும் சாதியவாதியாகவே பார்த்து விமர்சிக்கிறார்கள். சாதியவாதிகளால் சாதியாகத்தான் எல்லோரையும் அணுக முடியும். நாம் என்னதான் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப பேசினாலும் கூட அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மையும் சாதியாக தான் பார்ப்பான். அதெல்லாம் உன்னை எப்படி நம்ப முடியும்? நீ இந்த ஆளு தான், நீ அதனால தான் இதை பேசின, நீ எஸ்சி இல்லை, அதனால் நீ எப்பவுமே உன் சாதிக்கு தான் ஆதரவாக இருப்ப. இல்லையா, நான் கம்யூனிஸ்ட்டு, எனக்கு சாதிலாம் கிடையாது. நோ நோ, நீ இந்த சாதி தான், அதனால தான் உன் கூட இருக்கிறவனும் அந்த சாதியாக இருக்கிறான். கம்யூனிஸ்டுகள் என்னதான் ஒட்டுமொத்தமாக தம் வாழ்க்கையை ஒப்படைத்து கொண்டாலும் கூட சாதியவாதிகள் கம்யூனிஸ்டுகளையும் சாதியவாதியாகத்தான் பார்க்கிறார்கள். இது இயல்பு. ஆகவே இன்றைக்கு சிறுத்தைகளையும் சாதியவாதிகளாக சாதியவாதிகள் பார்க்கிறார்கள். அதுதான் சிக்கல், அதுதான் சிக்கல். நம்மை பொறுத்தவரையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கோட்பாடுதான் அன்னிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்பதுதான். சாதி ஒழிகை என்று சொல்லாதவன் அம்பேத்கரிஸ்டாக இருக்க முடியாது. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று முழங்காதவன் ஒரு அம்பேத்கரியவாதியாக இருக்க முடியாது. அவன் சாதி பெருமை பேசிக்கொண்டே அம்பேத்கர் படம் போடுகிறான் என்றால் அம்பேத்கரை அவமதிக்கிறான் என்றுதான் பொருள். அம்பேத்கரை ஏய்க்கிறான் என்றுதான் பொருள். அம்பேத்கரை காட்டி பிழைக்கிறான் என்றுதான் பொருள். அம்பேத்கர் படத்தை அல்லது அம்பேத்கர் சிலையை ஒருவன் பயன்படுத்துகிறான் என்றால் அவனிடத்திலே சாதி புத்தி இருக்கக்கூடாது, சாதி உணர்வு கூடாது. சாதியால் எந்த பெருமையும் கிடையாது. சாதியால் பெருமை உண்டு என்று கருதுவது பார்ப்பன ஆதிக்கத்திற்கு துணை போவது என்று பொருள். நேரடியாக ஒருத்தனுக்கு வேலைக்காரனாக இருக்கிறதுக்கு பதிலாக மறைமுகமாக ஒருத்தனுக்கு வேலைக்காரனாக இருப்பது தான் சாதி பெருமை. நான் இந்த சாதி அப்படின்னா நான் இந்த மதம், நான் இந்த மதம் என்றால் நான் வர்ண தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறேன், மனு தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறேன், வேத அரசியலை ஏற்றுக்கொள்கிறேன் என்று பொருள். அதை ஏற்றுக்கொண்டால் இந்திய மண்ணை பொறுத்தவரையில் உயர்ந்த சாதிக்காரன் பார்ப்பனன் ஒருவன் தான் என்பதை ஏற்றுக்கொண்டதாக பொருள். இதுதான் சிம்பிள். சாதியை, இது என் சாதி நான் பெருமையாக பேசுறேன்னா அது வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை. நீ பிராமணனை எனக்கு மேலானவன் எஜமானன் என்று ஏற்றுக்கொள்வதாக பொருள். அதான் வர்ணாசிரம தர்மம் சொல்லுகிறது. இந்து சமூகத்தை 4 வருணங்களாக பிரித்தது வேதம் அல்லது மனு தர்மம். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லுகிற இந்த சப்கேட்டகரைசேஷன் தான் அன்னைக்கு இந்து சொசைட்டியில் சப்கேட்டகரைசேஷன். பிராமின், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்று 4 கேட்டகரியாக பிரித்தார்கள். அதுவும் சப்கேட்டகரைசேஷன். ஏன்னா இந்து என்பது ஒரே கேட்டகரி. ரிலீஜன் என்று வருகிற போது இந்து ஒரு கேட்டகரி. இந்து என்கிற ரிலீஜனுக்குள்ளே பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், இது சப்கேட்டகரைசேஷன். அந்த சப்கேட்டகரைசேஷனை எதிர்க்கிறவர்கள் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லுகிற சப்கேட்டகரைசேஷனை எதிர்க்க தயங்குகிறார்கள். இது ஒரே சாதிக்குள்ளே தலித்துகளுக்குள்ளே சாதியை பிரிக்கிறான். அதைத்தான் நாம் சுட்டி காட்டுகிறோம். ஒவ்வொரு சமூகத்தையும் தனித்தனியாக சுக்குநூறாக உடைத்து ஒன்றுபட விடாமல் தடுப்பது என்பதுதான் சனாதன தர்மத்தின் மிகப்பெரிய சக்தி, ஆற்றல், வலிமை. உலகத்தில் வேறு எந்த கோட்பாடும் இப்படி கிடையாது. வேறுபாடுகள் இருக்கும், பாகுபாடுகள் இருக்காது. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு.
வேறுபாடு என்பது டிஃபரன்சஸ், பாகுபாடு என்பது டிஸ்கிரிமினேஷன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு. இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒழிக்க வேண்டும் என்று கருதினார். அந்த கொள்கை அடிப்படையில் தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயங்குகிறது. அதனால்தான் இன்றைக்கு இடதுசாரிகளோடு இணைந்து பயணப்பட நம்மால் முடிகிறது. இடதுசாரிகளை நட்பு சக்திகளாக ஏற்க முடிகிறது. அதே சமூக நீதியை பேசுகிற திராவிட இயக்கங்களோடு இணைந்து பயணிக்க முடிகிறது. காந்தி காலத்தில் காங்கிரஸ் கட்சி அம்பேத்கர் அவர்களோடு முரண்பட்டது என்பது வரலாற்று உண்மைதான் சமூக தளத்தில். ஆனால் நான் ஒன்றை பார்க்கிறேன், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்தியடிகளுக்கும் இடையிலே எவ்வளவோ கருத்து முரண்பாடுகள் உண்டு. அன்றைக்கு இந்திய அளவில் ஒரே தேசிய கட்சி காங்கிரஸ், அதற்கு எதிராக இருந்தது இடதுசாரி இயக்கம் தான், கம்யூனிஸ்ட் கட்சி தான். அப்ப ஜனசங்கமும் கிடையாது, பிஜேபியும் கிடையாது. காங்கிரஸ் வெர்சஸ் லெப்ட் பார்ட்டிஸ், சொல்லப்போனா அப்ப ஒரே கம்யூனிஸ்ட் கட்சி தான், சிபிஐ. காந்தியடிகளை எதிர்த்து பேசுகிற ஒரே ஆளுமையாக அன்றைக்கு அகில இந்திய அளவிலே எழுந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதற்கு காரணம் சாதிய கட்டமைப்பின் மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, சனாதன தர்மத்தின் மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. சாதி வாழட்டும் தீண்டாமை ஒழியட்டும் என்றார் காந்தியடிகள். அதுதான் முரண்பாடு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் தந்தை காந்தியடிகளுக்கும் உடன்பாடு உள்ள சில புள்ளிகள் இருக்கின்றன. அதில் முக்கியமாக 2 புள்ளிகளை நான் பார்க்கிறேன். ஒன்று மதசார்பின்மை, செக்யூலரிசம். இன்னொன்று மது ஒழிப்பு, கல்லுண்ணாமை. காந்தியடிகள் செக்யூலரிசம் என்கிற மதசார்பின்மையில உறுதியாக இருந்தார் என்பதுதான் அவருடைய சாவுக்கு காரணம். அவரை ஏன் கொன்றார்கள்? அவர் இந்து மதத்தை விமர்சிக்கவில்லை அம்பேத்கரை போல, சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களைப் போல, ராமரையோ கிருஷ்ணனையோ அவர் விமர்சிக்கவில்லை காந்தியடிகள் அம்பேத்கரை போல, புராணங்களை வேதங்களை விமர்சிக்கவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களைப் போல. அப்புறம் ஏன் காந்தியடிகளை சுட்டுக் கொள்ள வேண்டும்? சுட்டவன் யார்? கோட்சே என்கிற ஒரு பிராமணர். ஏன் பிராமணன் கோட்சே அதே போல உயர்ந்த சாதி, முன்னேறிய சாதி, ஃபார்வர்ட் கம்யூனிட்டி என்கிற பனியா வகுப்பை சார்ந்த காந்தியடிகளை சுட வேண்டும்? அவன் நிச்சயமா கொல்லணும்னா அம்பேத்கரை கொண்டு இருக்கணும், இல்லைன்னா தந்தை பெரியாரை கொண்டு இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் கடுமையா இந்து மதத்தை விமர்சித்தவர்கள், இந்து கடவுள்களை விமர்சித்தவர்கள், புராணங்களை விமர்சித்தவர்கள், காங்கிரஸை விமர்சித்தவர்கள், காந்தியடிகளையும் விமர்சித்தவர்கள். ஆனால் பெரியாரை கொல்லாத கோட்சே, அம்பேத்கரை கொல்லாத கோட்சே காந்தியடிகளை ஏன் கொன்றான்? காந்தியடிகள் இந்துவாக இருந்தாலும், சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொண்டவராக இருந்தாலும், வர்ணாசிரம தர்ம கொள்கையை நம்பக்கூடியவராக இருந்தாலும், இந்த பிறவி அடுத்த பிறவி என்கிற முற்பிறவி, அடுத்த பிறவி என்கிற அந்த பிறவி கொள்கையிலே நம்பிக்கை உள்ளவராக இருந்தாலும், வேதங்களின் மீது நம்பிக்கை உள்ளவராக இருந்தாலும், அவர் மதசார்பின்மை என்கிற கருத்திலே உடன்பாடு உள்ளவராக இருந்தார். அதான் ரொம்ப முக்கியமானது. அவர் மட்டும் அன்னைக்கு இல்ல கான்ஸ்டிடியூஷன் செக்யூலராக இருக்கக்கூடாது, இந்தியாவுக்கு ஒரு மதம் வேண்டும் அப்படின்னு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவரிடத்திலே அழுத்தம் கொடுத்திருந்தால் நேருவாலேயே அவரை மீறி இருக்க முடியாது. ஏன்னா அவர் தான் தேசத்துக்கும் தந்தை, காங்கிரசுக்கும் தந்தை, நேருவுக்கும் அவர்தான் தந்தை, காட்ஃபாதர். காந்தி சொன்னா அவர் கிழித்த கோட்டை தாண்ட முடியாத அளவுக்கு அன்றைக்கு காங்கிரஸ் இருந்தது, பண்டித ஜவஹர்லால் நேரு இருந்தார். அவர் மட்டும் அன்னைக்கு இல்ல நமக்கு ஸ்டேட் ரிலீஜன் வேணும், இந்தியாவில் ஒரு அரசு உருவாகிறதுன்னா அந்த அரசு இந்து மதத்தை மதம் அரச மதமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு அவர் பிடிவாதமாக இருந்திருந்தார்னா, ஒன்று ஜவஹர்லால் நேரு ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிருப்பாரு, இல்லைன்னா இந்த அரசு ஒரு அரச மதத்தை பெறும் வேண்டும் இருக்கும் என்று சொல்லியிருப்பார், அதற்கு உடந்தையாக இருந்திருப்பார். காந்தியடிகளுக்கும் மதசார்பின்மை என்பதிலே உடன்பாடு உண்டு,
ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் மதசார்பின்மையிலே உடன்பாடுண்டு. அவருக்கடுத்து இந்த நாட்டை ஆண்ட இந்திரா காந்தி அம்மையாருக்கும் மதசார்பின்மையிலே உடன்பாடுண்டு. அவருக்கு பிறகு வந்த ராஜீவ் காந்தி அவர்களும் அதே கொள்கையில் உறுதியாக இருந்தார். இன்றைக்கு அந்த வரிசையிலே இவர்களை எல்லாம் விஞ்சக்கூடிய வகையிலே ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேசம் ஒரு மதசார்பற்ற தேசமாக, இந்த அரசு ஒரு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார். ஏன் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரசோடு இன்றைக்கு இணைந்து பயணிக்கிறது, இந்தியா கூட்டணியில் நிற்கிறது, ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்பதை ஒரு நிலைப்பாடாக எடுத்திருக்கிறது என்றால், பாரம்பரியமாக அவர்கள் மதசார்பின்மையின் மீது நம்பிக்கை வைத்திருப்பதுதான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற வாய்ப்பை பெற்ற போது இந்த அரசுக்கு ஒரு அரச மதம் வேண்டும் என்கிற குரல் எழுந்த நிலையில் அதற்கு அவர் உடன்படவில்லை. அரச மதம் அறிவிக்கப்படவில்லை. 1976 மிசா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் என்கிற அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிள் என்கிற முகப்புரையிலே திருத்தம் கொண்டு வந்தவர் இந்திரா காந்தி அம்மையார். இல்லாத அந்த வார்த்தையை இணைத்தார். இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிள் செக்யூலர் சோசலிஸ்ட் என்கிற 2 சொற்கள் அதிலே இருக்கிறது என்றால் இந்த 2 சொற்களையும் இணைத்த பெருமை இந்திரா காந்தி அம்மையாரை சாரும். அதைத்தான் நீக்கணுங்கிறாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ். சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்றுதான் 1950 ஜனவரி 26 அன்றைக்கு அரங்கேற்றம் இந்த நாடு குடியரசான போது இருந்த சொற்கள். 1976 மிசா வந்தபோது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதிலே இந்த 2 சொற்களையும் இணைத்தார். இந்திய அரசு யூனியன் கவர்மெண்ட் எப்படி இருக்கும்? சாவரின், செக்யூலர், சோசலிஸ்ட், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இந்திய அரசு ஒரு சிறு குறிப்பு வரைகன்னா நீ இதை எழுதணும். இந்திய அரசு என்பது இறையாண்மை உள்ள, மதசார்பற்ற, சமதர்மம் உள்ள ஜனநாயக குடியரசு. இதான் டெஃபினேஷன். அந்த சொற்கள் 2ஐயும் இணைத்தவர் யார்? இந்திரா காந்தி அம்மையார். இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறியணும்னு துடிக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்றால் அதற்கு காரணமே இதுதான். இந்த வார்த்தையில், இந்த கோட்பாட்டில், இந்த கருத்தில், இந்த கொள்கையில், இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தவர் காந்தியடிகள். அதனால்தான் என்னையா ஒரு ஸ்ட்ராங் இந்துவா இருந்துகிட்டு இப்படி வந்து மதசார்பின்மையில உறுதியாக இருக்கிறான இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தூக்கி எரிந்தார்கள், துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார்கள். அதே காந்தியடிகள் மது ஒழிப்பிலும் போதைப்பொருள் ஒழிப்பிலும் எவ்வளவு தீவிரமாக இருந்தார் என்பதை நாம் அறிவோம். இந்த கருத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரும் தீவிரமாக இருந்தார். அதனால்தான் அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் 47 என்கிற 47வது உறுப்பில் இந்திய ஒன்றிய அரசு படிப்படியாக இந்தியா முழுவதும் தேசிய அளவில் மதுவை ஒழிப்பதற்குரிய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இந்த ஆர்டிகிள் இணைக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆர்டிகிள் 47 டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ், அதிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இணைத்திருக்கிற ஒரு பிரிவுதான் படிப்படியாக தேசிய அளவில் மதுவை ஒழிக்க வேண்டும், போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு 3-4 மாநிலங்களை தவிர இந்தியா முழுவதும் அரசாங்கமே மது வியாபாரம் செய்கிறது. இதை எப்படி நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? இதை எப்படி நாம் சகித்து கொண்டு இருக்க முடியும்? மதுவை அருந்தக்கூடியவர்கள் குடும்பம் மட்டும் பாதிக்கப்படுகிறது என்று நாம் கடந்து போய்விட முடியுமா? கள்ளக்குறிச்சியிலே 63 பேர் இறந்தார்கள். அந்த 63 குடும்பங்கள் தான் பாதிக்கப்பட்டு இருக்கின்றன என்று நாம் கடந்து போய்விட முடியுமா? தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் பல மாநிலங்களில் அவ்வப்போது இந்த சாராய சாவுகள் நடக்கின்றன. இது கள்ளச்சாராயத்தால் நடக்கிறது என்பதை விட அரசாங்கம் இருக்கிற நல்ல சாராயம் என்று சொல்லப்படுகிற அந்த சாராயம் மனிதனை சாராயத்துக்கு பழக்கமாக்கி அடிமையாக்கி குடிநோயாளிகளாக்கி இருக்கிறது. குடிநோயாளிகள். அது இல்லாமல் அவனால் தண்ணீர் அருந்தாமல் கூட இருக்க முடியும், மது அருந்தாமல் இருக்க முடியாது. சோறு தின்னாமல் கூட இருக்க முடியும், மது அருந்தாமல் இருக்க முடியாது. பீடி, சிகரெட், அது புகையிலை, அதிலே ஒரு போதை அடிமை. கஞ்சாவுக்கு பழக்கப்பட்டு விட்டால் அதிலிருந்து அவனால் மீற முடியாது. கோக்கைன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான போதைப் பொருள், ஹெராயின் என்று சொல்லப்படக்கூடிய போதைப் பொருள், பிரவுன் சுகர் என்று சொல்லப்படக்கூடிய போதைப் பொருள், மயக்க மருந்து ஊசி போடுவார்களே பெத்தட்டின் என்கிற போதைப் பொருள்,
ஊசி போட்டுக்கிட்டு தான் அவனால் வெளியே வர முடியும். பெத்தட்டின் ஊசி போட்டுக்கிட்டு தான் வெளியே வர முடியும், வேலை செய்ய முடியும். இந்த அடிக்ஷன், இதற்கு பெயர் ஆங்கிலத்திலே அடிக்ஷன். ஒரு பழக்கத்திற்கு அடிமையாகி விடுவது. அதன் மூலம் என்ன நடக்கிறது? அவனை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்பா பேச்சும் கேட்க மாட்டான், அம்மா பேச்சும் கேட்க மாட்டான், பொண்டாட்டி பேச்சும் கேட்க மாட்டான், புள்ள பேச்சும் கேட்க மாட்டான், நண்பர்கள் பேச்சும் கேட்க மாட்டான், யார் பேச்சும் கேட்க மாட்டான். காலையில் எழுந்தவனே நாமெல்லாம் பச்சை தண்ணி எடுத்து வாயை கொப்பளிப்போம், அவன் சாராயத்தை எடுத்து வாயை கொப்பளிச்சுட்டு சாப்பிடுவான். வாயை கொப்பளிச்சுட்டு துப்ப மாட்டான், முழுகிடுவான். காலை 5 மணிக்கு தொடங்கிறது, ராத்திரி அவன் படுக்க போகிற வரலும் அதுதான் அவனுக்கு உணவு. இதுபோல எத்தனை லட்சக்கணக்கான பேர், ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் இன்றைக்கு சேர்ந்து குடிக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியிலே 63 பேர் இறந்தார்கள் என்றால் அதில் 6-7 பேர் பெண்கள். அவர்கள் தலித்துகள் மட்டுமல்ல, தலித் அல்லாதவர்களும் கூட, எம்பிசி வகுப்பை சார்ந்தவர்கள் கூட, மாணவர்களும் கூட. இதனால் தேசிய அளவில் மனித வளம் பாழாகிறது. ஏன்னா அதில் எவனாவது ஒருத்தன் என்ஜினியர் இருப்பான், எவனாவது ஒருத்தன் டாக்டர் இருப்பான். அவன் ஒழுங்காக படிச்சிருந்தான்னா, அடிக்ட் ஆகாமல் இருந்தான்னா ஸ்கூலுக்கு போகலாம், காலேஜுக்கு போகலாம், ஒரு ப்ரொஃபஸராக வருவான், சயின்டிஸ்டாக வருவான், ஒரு அட்வொகேட்டாக வருவான். அட்வொகேட்டாக வந்தால் நாளைக்கு ஒரு ஜஸ்டிஸ் நீதிபதியாக வருவான், ஒரு நல்ல சிவில் இன்ஜினியராக, கட்டிடக்கலை நிபுணராக வருவான். அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த இளைஞர்கள் எல்லாம் இந்த குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி குடி நோயாளியாகி அந்த ஆற்றல் சிதைத்து போகிறது. அதுதான் மனித வளம் பாழாகிறதுன்னு சொல்கிறோம். அதான் ஹியூமன் ரிசோர்ஸ். ஒரு மாநில அரசுக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு 10,000 கோடி வருமானம் வருகிறது என்று சொன்னால், இதை செய்வதற்கு அவர்கள் செலவு செய்வது, அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளுக்கு தருகிற இழப்பீடு, அதனால் வருகிற பாதிப்புகளில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு செய்கிற மருத்துவம், மருந்து, இந்த செலவுகளை எல்லாம் பார்க்கிற போது இந்த லாபத்தை விட அது கூடுதல். எனவே அரசுக்கு வேறு வகையில் வருமானம் வருவதற்கான செயல் திட்டத்தை வரையறுக்க வேண்டுமே தவிர, மதுபானத்தை விற்பனை செய்து அதிலே வருகிற வருமானத்தை வைத்து தேசத்தை வளர்ச்சி பாதையில் இட்டு செல்கிறோம் என்று சொல்லுவதை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது உடன்பாடு இல்லாதது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கிறோம். இப்படி மதுவுக்கு எதிராக பேசுவதால் இது திமுகவுக்கு எதிராக பேசுகிறோம் என்று பொருள் அல்ல. அப்படி புரிந்து கொண்டால் அது அரசியல் அறியாமை. இது தேசத்தின் மீதுள்ள பொறுப்புணர்வின் அடிப்படையில் நாம் பேசுகிறோம், சமூகத்தின் மீதுள்ள பொறுப்புணர்வின் அடிப்படையில் பேசுகிறோம், மனித வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற கடமை உணர்வில் இருந்து நாம் பேசுகிறோம். ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுதான் முதன்மையானது. எந்த ஒரு கட்சியுமே பிஜேபி 3 முறை வந்துவிட்டாலும் கூட 4வது முறை வரும் என்று சொல்ல முடியாது. எந்த கட்சியுமே அப்படி இருக்க முடியாது. பிஜேபி போனாலும் இந்தியா முழுவதும் மதுக்கடைகள் இருக்கும். திமுக இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் இருக்கும். ஆகவே மதுக்கடைகளை அரசாங்கம் ஏன் நடத்துகிறது? இதை நான் தேசிய அளவில் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன். சாதியை தேசிய அளவிலே பார்ப்பதை போல மது என்பதையும் போதைப் பொருள் என்பதையும் தேசிய அளவிலே பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒழிச்சிட்டு பாண்டிச்சேரியில் ஒழிக்க முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆந்திராவில் ஒழிக்க முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கேரளாவில் தடுக்க முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தேசிய அளவில் ஒரு கொள்கை வேணும். இதுக்கு ஒரு நேஷனல் பாலிசி வேணும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்பதை போல ஏன் மதுவிலக்கு கொள்கை தேசிய அளவிலே இருக்கக்கூடாது? அதுதான் விடுதலை சிறுத்தைகளை எழுப்புகிற கேள்வி. ஆகவே அருமை தோழர்களே, காந்தியடிகள் பிறந்த நாளில் அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகளின் மகளிர் மாநாடு மது ஒழிப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு ஆகியவற்றை மையப்படுத்தி நாம் நடத்த இருக்கிறோம். அதற்கான பரப்புரைகளை மேற்கொள்ள இருக்கிறோம். இதுதான் பிறந்த நாள் செய்தி. இதுதான் பிறந்த நாள் செய்தி. இப்படி பேசுறதுனால, கூட்டம் போறதுனால, மாநாடு நடத்துறதுனால நிறுத்த முடியுமா? மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு கோட்பாட்டை அடைகாப்பது என்பதுதான் ஒரு தலைமுறையின் மிக முக்கியமான பொறுப்பு. ஐயன் திருவள்ளுவன் காலத்திலேயே பரப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லப்பட்டது. அப்போதே அவன் சாதி இல்லடான்றான். சாதி இரண்டொழிய வேறு இல்லை, இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர்
என்று சொன்னவள் அவ்வை பாட்டி. அவள் வாழ்ந்த காலத்திலேயே சாதி இருந்திருக்கிறது, சாதி எதிர்ப்பு இருந்திருக்கிறது. ஆண் சாதி, பெண் சாதி, ஆக இரு சாதி, வீண் சாதி, மற்ற எல்லாம் என்று சித்தர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சாதி எதிர்ப்பு இருந்திருக்கிறது. மகாத்மா ஜோதிபா பூலே சாதிக்கு எதிராக பேசியிருக்கிறார். ஏன் ஐயன் திருவள்ளுவருக்கு முன்பு பகவான் புத்தர் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் அவரும் மது போன்ற போதைப் பொருளுக்கு எதிராக போதனைகள் செய்திருக்கிறார். சாதிய கட்டமைப்புக்கு எதிராகவும், வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிராகவும், பார்ப்பனிய மேலாதிக்கத்திற்கு எதிராகவும் போதனைகள் செய்திருக்கிறார். அவர் காலத்திலேயே அது நடந்திருக்கிறது. அம்பேத்கர் என்று இந்த வரிசை நீளுகிறது. இந்த 2500 ஆண்டுகளில் சாதி ஒழிக்க முடியவில்லை என்றாலும் கூட சாதி ஒழிப்பு என்கிற கருத்தியல் உயிர்ப்போடு இருக்கிறது, அடைகாக்கப்பட்டு வருகிறது. அதை இன்றைய தலைமுறையில் அடைகாத்து வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அடுத்த தலைமுறைக்கு இது போகும், அடுத்த தலைமுறைக்கு போகும். இந்த 2500 வருஷத்தில் எனக்கு இவ்வளவு பெரிய ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு நெகிழ்வுத்தன்மை ஏற்பட்டிருக்கு. அதனால்தான் அம்பேத்கர் என்கிற ஒரு பெரிய ஆளுமை தோன்ற முடிந்தது. அந்த அம்பேத்கர் என்கிற ஆளுமையால் தான் அரசமைப்பு சட்டம் என்கிற ஒரு ஆயுதத்தை தயாரிக்க முடிந்தது. அந்த அரசமைப்பு சட்டம் ஒன்றுதான் இன்றைக்கு இந்திய அளவில் எஸ்சி எஸ்டி மக்களுக்கான ஒரே பாதுகாப்பாக இருக்கிறது, ஒரே பிடிமானமாக இருக்கிறது. எல்லா மாநிலங்களிலும் எஸ்சி மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் அனைத்தும் யூனியன் கவர்மெண்ட் மூலம்தான் வருகிறது. பெரும்பாலும் மாநில அரசுகள் செய்கிற நலத்திட்டம் குறைவுதான், அவருடைய பங்களிப்பும் குறைவுதான். நலத்திட்டங்கள் அனைத்தும் யூனியன் கவர்மெண்ட் வருகிறது. எதனால் என்றால் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தால். இடஒதுக்கீட்டின் மூலம் கல்வியை பெற முடிகிறது, அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தால். வேலை வாய்ப்பை பெற முடிகிறது, அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தால். விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஒரு கட்சியை உருவாக்க முடிந்தது அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தால். இல்லைன்னா நம்மளை கொடி கட்ட விடுவானா, மேடை போட விடுவானா, பெர்மிஷன் கொடுப்பானா? யோசிச்சு பாருங்க. நீங்கள்லாம் அப்படிமா, நீங்கள்லாம் கட்சி உருவாக்கி நீங்கள்லாம் ஒரு தலைவரா வரணுமா? உங்க அப்பன் கையை கட்டி நின்றது தெரியாதா? உங்க தாத்தன் கோவணம் கட்டி நின்றது தெரியாதா? இன்னைக்கு என்னடா நீங்கள்லாம் மீசையை முறுகிட்டு சட்டையை உயர்த்திக்கிட்டு தலைவர் என்று சொல்லிக்கொண்டு சமூகம் விடாது, இந்த சமூக கட்டமைப்பதை அனுமதிக்காது. இன்றைக்கு ஒரு இயக்கத்தை உருவாக்கி அது ஒரு அரசியல் சக்தியாக வளர்ந்து இன்றைக்கு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற முடிந்திருக்கிறது என்றால் இந்த லிபர்ட்டி, இந்த சுதந்திரம் இந்த சமூக அமைப்பிலே ஏற்பட்டிருக்கிற நெகிழ்வுத்தன்மையால் உருவாகி இருக்கிறது. அந்த நெகிழ்வுத்தன்மை எதனால் உருவானது என்றால் ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்கிற அரசமைப்பு சட்டம். இன்னைக்கு கூட பிறந்த நாள்ல நம்ம போஸ்டர் பல இடங்களில் போலீஸே நின்று கிழிச்சிருக்கிறாங்க. நம்ம கூட்டணியில் தான் இருக்கிறோம். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம். பெரம்பலூரில் நம்ம வச்சிருந்த பேனர்லாம் போலீஸ் வந்து போலீஸே நின்று கிழிச்சிட்டு போயிடுச்சு. வரும்போது ஃபோனில் பேசிட்டு வராங்க தம்பிங்க. வடக்கு மாதேவிங்கிற ஒரு ஊரில் நாம் ஏற்றி வைத்த கொடிக்கம்பத்தை போலீஸே வந்து அறுத்து தூக்கிட்டு போயிட்டான். கேட்டால் ரெவன்யூவில் பர்மிஷன் வாங்கணுமா? இப்போ புதுசாக ஒன்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாசில்தார்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. தாசில்தார்கிட்ட போய் கேட்டால் எங்களுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம், போலீஸ் தானே பர்மிஷன் கொடுக்கணுங்கிறான். புதுசாக இந்த இடத்துலையும் கொடியேற்றாதாங்கிறான். இப்போ இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிற விஜய் நாளைக்கு எப்படி கொடியேற்றுவார்? புதுசா எங்கேயும் கொடியேற்றக்கூடாதான், ஏற்கனவே ஏற்றின இடத்துல வேணா மாற்றி ஏற்றுங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. ஏன்னா போலீஸ் கையில் எல்லா இடங்கள்லையும் இந்த காஸ்ட் சென்டிமெண்ட் உள்ளவன் இருக்கிறான், எல்லா இடங்கள்லையுமே. இப்போ என்னடா இவன் வந்து நீளம் சிவப்பு நட்சத்திரம், இது என்ன புதுசாக இந்த கொடி இருக்கு? உனக்கு பழகி போன கொடி தான் அவனுக்கு பிரச்சனை இல்லை, புதுசாக வந்தாலே அவனுக்கு பிரச்சனை தான். என்ன புதுசாக இந்த தெருவில் நடக்கிறான்பா, என்ன புதுசாக செருப்பு போட்டுக்கிட்ட வர்றான்பா. நீ வழக்கமா அப்படிதானே போவையா, இந்த வழியே வர்றான்பா. இந்த புதுசா வர்றது அவனுக்கு பிடிக்காது, அது ஒரு அலர்ஜி, அது ஒரு அவர்ஷன். அப்ப கட்சியை புதுசா தொடங்கும் போது எப்படி ஏத்துக்குவான்? 25 வருஷம் ஆகி இருக்கிறது இந்த கொடியை ஏற்றுக்கொள்வதற்கு. இந்த சமூகத்தில் 4 நூற்றாண்டு காலம் தேவைப்பட்டிருக்கிறது. அருமை தோழர்களே,
இப்படிப்பட்ட இந்த சூழலில்தான் only hope, only hold for scheduled castes and scheduled tribes is the Constitution of India. ஒரே ஒரு பிடிமானம், அது ஒண்ணுதான் இன்னைக்கு உனக்கான தலை நிமிர்வை தந்திருக்கிறது. அதையே டைலூட் பண்றதுக்கு என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்து கொண்டிருக்கிறது பிஜேபி. இதையெல்லாம் எதிர்த்து போராடுவதற்கு நாம் ஒரு பெரும் அரசியல் சக்தியாக நிற்க வேண்டும். அதில் மிக முக்கியமாக நமக்கான நேச சக்திகளை அடையாளம் கண்டு அவர்களோடு எப்போது நாம் கைகோர்த்து களமாட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய நேச சக்திகள் காங்கிரஸ் பேரியக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று இந்த நேச சக்திகளின் எண்ணிக்கை விரிந்து கிடக்கிறது. இவர்களோடு இணைந்து நாம் பயணிக்கிறோம், இவர்களோடு இணைந்து நாம் களமாடுகிறோம், இவர்களோடு இணைந்து இந்த முற்போக்கான சிந்தனைகளை எல்லாம் அடைகாத்து அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்க முனைந்து கொண்டிருக்கிறோம். இந்த களத்தில் தான் தோழர்களே, வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. ஒரு நீளமான பெயர் தான், இப்படித்தான் நீங்கள் விளம்பரம் எழுத வேண்டும். மது மற்றும் போதைப் பொருள், மது மட்டும் இல்லை, போதைப் பொருள், மது அல்லாத பிற போதைப் பொருள்களும் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் ஒழிப்பதற்கான ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு பிறந்த நாளில் உங்களிடத்திலே உங்கள் உடன் பிறந்தவன் என்கிற உரிமையோடு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். உங்களில் ஒருவன் என்கிற உரிமையோடு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். சிறுத்தையாய் இருக்கிறவர்கள் இனி ஒருபோதும் குடிக்க மாட்டோம், பீடி சிகரெட் பிடிக்க மாட்டோம், போதை பொருளை பயன்படுத்த மாட்டோம். இப்பதான் புதுசா அறிமுகமாயிருக்கிறோம், ரொம்ப பழக்கம் இல்லை. சும்மா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பீர் அடிக்கிறோம், அதான் ஸ்டார்டிங் ட்ரபிள். அதுதான் ஸ்டார்டிங்கு. நண்பர்கள் ஓசியில் வாங்கி தர்றான்னு ஒரு கப்பு நீ பீர் அடிக்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் நீ உன் பொண்டாட்டி தாலியா இருக்கிற அளவுக்கு போயிடும். தயவு கூர்ந்து இது போன்ற பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது. நம்முடைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிற தோழர்கள் ஒருவர் கூட அப்படி இல்லை என்று சொல்லத்தக்க நிலையை நாம் இன்னும் 5 ஆண்டுகளில் அதை நிறைவேற்றியே காட்ட வேண்டும். அந்த உறுதிமொழியை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று கேட்டு, இவ்வளவு பெரிய நிகழ்வை ஒருங்கிணைத்த இந்த ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்களுக்கும், நம்முடைய அழைப்பை ஏற்றி இவ்வளவு நேரம் இந்த மேடையில் அமர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்த தலைவர் பெருமக்களுக்கும், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, நீங்கள் தரும் பொற்காசுகளை பெறுவதற்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லி முடிக்கிறேன்.